ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் மரங்களை சுற்றியுள்ள கருப்பு பைகள், பொதுமக்கள் அதன் அருகே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பிரான்சில் நெஸ்லே வாட்டர்ஸ் நிறுவனத்தின் ஆலைகளில் அதிரடி சோதனை, நுகர்வோரை ஏமாற்றியதாக ஃபுட் வாட்ச் குற்றச்சாட்டு. பிரான்ஸ் வீடுகளில் குவியும் நீச்சல் குளங்கள், கோடை விடுமுறையை வீட்டிலேயே கழிக்க மக்கள் முடிவு. பிரான்சின் டூலா நகரில் 13வது மாடியிலிருந்து 3 குழந்தைகளுடன் குதித்து தாய் தற்கொலை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய டிஜிட்டல் எல்லை அமைப்பு, காலக்கெடுவை மீறிய 7000 பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. சுற்றுலா பயணிகளுக்கான முகாமில் 50,000 யூரோக்கள் மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்திய செப்பு கொள்ளை. காசா உதவி படகு, செயற்பாட்டாளர்களை கைகளை கட்டி கொடுமைப்படுத்திய இஸ்ரேல், சர்ச்சை காணொளியால் உலக நாடுகள் கொந்தளிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் பல இடங்களில், நகரங்களாக இருந்தாலும் சரி, வனப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, மரங்களின் நடுப்பகுதியில் கருப்பு நிறப்பைகள் சுற்றப்பட்டிருப்பதை நாம் பரவலாக காண முடியும். அப்படி ஒரு மரத்தில் கருப்பு நிறப்பை சுற்றப்பட்டிருந்தால் பொதுமக்கள் அதன் அருகே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த பைகள் மரங்களில் உற்பத்தியாகும் ஆபத்தான கம்பளி பூச்சிகள் நிலத்திற்கு வராமல் தடுப்பதற்கான சிறப்பு பொறிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக நம் ஊர்களில் முருங்கை மரம் போன்ற சில மரங்களில் மழைக்காலத்தின் தொடக்கத்திலும் வசந்த காலத்தின் முடிவிலும் கம்பளி பூச்சிகள் தோன்றுவதை நாம் கவனித்திருக்கலாம். அதேபோல பிரான்சில் மரங்களில் கம்பளி பூச்சிகள் பெருக்கமடையும் போது அவை தரையில் இறங்குவதை தடுப்பதற்காகவே இந்த கருப்பு நிற பைகளை மரங்களை சுற்றி கட்டி வைத்துள்ளனர். இவை முற்றிலும் இயற்கை முறையில் கம்பளி பூச்சிகளை பிடிக்கும் பொறிகளாகும். இந்த கம்பளி பூச்சிகளின் உடலில் உள்ள முடிகள் மனிதர்கள் மீது பட்டால் கடுமையான எரிச்சலையும் அரிப்பையும் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த கம்பளி பூச்சிகளின் உடலிலிருந்து உதிர்ந்த முடிகள் மண்ணில் விழுந்து கிடந்தாலும் அவற்றின் நச்சுத்தன்மை காரணமாக அவை சுமார் 3 ஆண்டுகள் வரை மனிதர்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பிரான்ஸ் வனத்துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நுகர்வோரை ஏமாற்றுதல் என்ற குற்றச்சாட்டில் ஃபுட் வாட்ச் என்ற தன்னார்வ அமைப்பு அளித்த புகாரை தொடர்ந்து பாரிஸ் பொது சுகாதார பிரிவு நீதித்துறை விசாரணையை அதிரடியாக ஆரம்பித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக நேற்று மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நெஸ்லே வாட்டர்ஸ் நிறுவனத்தின் பல தளங்களில் சோதனைகள் நடைபெற்று வருவதாக பிரான்ஸ் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சோதனைகள் குறிப்பாக வர்ஜேஸ் பகுதியில் உள்ள பெரியர் உற்பத்தி ஆலையிலும், விட்டில் பகுதியில் உள்ள நீர்தர ஆய்வகம் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்திலும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சுமார் 40 மோசடி தடுப்பு அதிகாரிகள் இந்த அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது குறித்து நெஸ்லே வாட்டர்ஸ் நிறுவனம் தெரிவிக்கையில், பிரான்சில் உள்ள எங்கள் 2 தளங்களில் திடீர் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. விசாரணை அதிகாரிகளுடன் நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து வருகிறோம் என்று விளக்கமளித்துள்ளது. முன்னதாக ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி, இயற்கையாக தூய்மையானதாக இருக்க வேண்டிய மினரல் வாட்டர்ஸ் போத்தல்களில் பாக்டீரியாக்கள் மற்றும் வேதிப்பொருள் தடயங்கள் இருந்தபோதிலும் அவற்றுக்கு தடை செய்யப்பட்ட சுத்திகரிப்பு முறைகள் பயன்படுத்தப்பட்டதாக அந்த சுவிஸ் நிறுவனத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 90,600 வீடுகளில் புதியதாக நீச்சல் குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பிரெஞ்சு மக்கள் தங்களின் கோடை விடுமுறையை வெளிநாடுகளில் சுற்றுலா சென்று செலவிடுவது வழக்கம். ஆனால் தற்போது உலகில் நிலவும் போர்ச்சூழல், எரிபொருள் விலை உயர்வு போன்ற உலகளாவிய பிரச்சினைகள் பிரான்ஸ் மக்களின் எண்ணங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு பதிலாக இந்த கோடையை தங்கள் வீடுகளிலேயே பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செலவிட பிரான்ஸ் நாட்டவர்கள் பலர் முடிவு செய்துள்ளனர். கோடை காலத்தில் குடும்பத்தினருடன் நீச்சல் குளங்களில் குளித்து மகிழ்வதற்காக ஏராளமானோர் தங்களின் வீடுகளிலேயே சொந்தமாக நீச்சல் குளங்களை அமைத்து வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த 2025ஆம் ஆண்டில் தங்கள் வீடுகளில் தனிப்பட்ட முறையில் நீச்சல் குளங்களை அமைத்துள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 3.7 மில்லியனாக கணிசமாக உயர்ந்துள்ளது. வீடுகளில் நீச்சல் குளங்கள் அமைப்பதற்கு சாதாரண நீச்சல் குளங்கள் என்றால் 5,000 முதல் 10,000 யூரோக்களும், உயர்தர நீச்சல் குளங்கள் என்றால் 30,000 முதல் 40,000 யூரோக்களும் செலவாகிறது. பிரான்சின் டூலா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் 13வது மாடியிலிருந்து கீழே குதித்து ஒரு தாயும் அவரது 3 குழந்தைகளும் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
இன்று மே 20ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் பான்கேரல் என்ற பகுதியில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையும் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துவிட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. உயிரிழந்த அந்த 3 குழந்தைகளில் 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் அடங்குவர். அவர்களுக்கு முறையே 3, 4 மற்றும் 6 வயதாகிறது. இதுகுறித்து டூலான் அரசு வழக்கறிஞர் ரஃபேல் பலண்ட் கூறுகையில், 38 வயதான அந்த தாய் தனது 7 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்ததாகவும், அவர் தனது 3 குழந்தைகளுடன் 13வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பெண் சமீப காலமாக மனச்சோர்வு மற்றும் மனநல பாதிப்புக்கான அறிகுறிகளுடன் காணப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3ஆம் நபர்களின் தலையீடு இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. தற்போது மூதாதையரால் செய்யப்பட்ட கொலைகள் என்ற பிரிவின் கீழ் டூலான் காவல் நிலைய அதிகாரிகளால் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்திற்கு எவ்விதமான சமூக அல்லது குடும்ப சிக்கல்கள் இருந்ததாக அரசு தரப்பிற்கு இதற்கு முன் எந்த புகாரும் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மர்சை நகரில் உள்ள தடவியல் மருத்துவ நிறுவனத்தில் உடற்கூறு ஆய்வு மற்றும் நச்சுயியல் மதிப்பீடுகள் செய்யப்படவுள்ளன. உடன் பிறந்தவர்களில் மூத்த 3 குழந்தைகள் முதல் தந்தைக்கும், கடைசி 4 குழந்தைகள் 2ஆம் தந்தைக்கும் பிறந்தவர்கள் என வழக்கறிஞர் விளக்கியுள்ளார். உயிருடன் உள்ள மற்ற 4 மூத்த குழந்தைகளும் தற்போது உரிய அதிகாரிகளால் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய டிஜிட்டல் எல்லை அமைப்பான என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் செயல்பட தொடங்கிய முதல் 6 மாதங்களில் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கால வரம்பை தாண்டி தங்கியிருந்த சுமார் 7000 பயணிகள் ஷெங்கன் பகுதிக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் இந்த என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் முதன்முதலில் தொடங்கப்பட்டதிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் சாராத நாட்டினரின் 66 மில்லியனுக்கும் அதிகமான பயணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் ஒட்டுமொத்தமாக 32,000 பேருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இவர்களில் சுமார் 7,000 பேர் ஷெங்கன் பகுதியின் 90 நாள் விதியை மீறியவர்கள் ஆவர். இந்த விதிப்படி ஐரோப்பிய ஒன்றியம் சாராத பயணிகள் எந்த ஒரு 180 நாள் காலத்திலும் அதிகபட்சமாக 90 நாட்கள் வரை மட்டுமே அங்கு தங்க முடியும். அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி தங்குபவர்களுக்கு கடுமையான அபராதமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைய தடையும் விதிக்கப்படும். மேலும் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட சுமார் 800 பேர் ஷெங்கன் எல்லைகளில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் என ஐரோப்பிய ஆணையத்தின் வருடாந்திர ஷெங்கன் நிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டுகளில் முத்திரை குத்தும் முறைக்கு மாற்றாக வந்த இந்த டிஜிட்டல் அமைப்பு பயணிகளின் பயோமெட்ரிக் தரவுகளை நிகழ்நேரத்தில் பதிவு செய்கிறது. இருப்பினும் இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கான முக்கிய நுழைவு புள்ளிகள் உட்பட பல இடங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் உள்கட்டமைப்பு சவால்களால் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மேலும் குறுகிய கால பயணிகள் புறப்படுவதற்கு முன்பே பயண அங்கீகாரத்தை பெறும் ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு வரும் 2026-27ஆம் ஆண்டிற்குள் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கடவுச்சீட்டில் முத்திரையிடுவதன் மூலம் கண்காணிக்கப்பட்ட இந்த 90 நாட்கள் தங்கும் காலம் தற்போது என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் மூலம் தானாகவே துல்லியமாக கணக்கிடப்படுகிறது. இதனால் வெஸ்டர்ன் பால்கன்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாடுகளைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கக்கூடும் என்பதால் சில தொழில் வல்லுநர்களுக்கு மட்டும் இந்த 90 அல்லது 180 நாள் விதியிலிருந்து விலக்களிப்பது குறித்து ஐரோப்பிய ஆணையம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. பிரான்சின் டூர்ஸ் நகருக்கு அருகிலுள்ள இன்ட்ர-எட்-லுவார் மாவட்டத்தில் அமைந்துள்ள லாங்கேஸ் நகராட்சி முகாமில் கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் சுத்தியல்கள் மற்றும் கிரைண்டர் என்பவற்றை பயன்படுத்தி அங்கிருந்த அனைத்து செப்பு குழாய்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இந்த கொள்ளையர்கள் திருடிச் சென்ற செம்பின் மதிப்பு சில 100 யூரோக்கள் மட்டுமே என்றாலும் அவர்கள் ஏற்படுத்திய சேதத்தின் மதிப்பு 50,000 முதல் 80,000 யூரோக்களுக்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து லாங்கேஸ் நகரத்தின் சேவைகளுக்கான பொது இயக்குநர் டெனிஸ் அடட் கூறுகையில், கை கழுவும் தொட்டிகள் அறுக்கப்பட்டுள்ளன, நீர்த்தூவிகள் பிடுங்கி எறியப்பட்டுள்ளன. அனைத்து செப்பு குழாய்களும் சுவர்களுடன் சமமாக வெட்டப்பட்டுள்ளதால் அவற்றை எங்களால் எளிதாக சரி செய்ய முடியாது. நாங்கள் மீண்டும் சுவரில் துளையிட்டு செப்பு அல்லாத மாற்று அமைப்பை நிறுவ வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் லாங்கேஸ் நகரத்தின் துணை மேயர் நிக்கோலஸ் கரண்ட் கூறுகையில், ஜூலை மாத தொடக்கத்தில் திறக்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த முகாமை உடனடியாக சீரமைக்க எங்களிடம் போதிய நிதி இல்லை. இது எங்கள் நகரத்திற்கு மிகவும் செலவு மிக்கது என தெரிவித்துள்ளார். சுமார் 4000 மக்கள் மட்டுமே வசிக்கும் இந்த அமைதியான ஊரில் நடந்த இச்சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
லோயர் நதிக்கரையில் மிதிவண்டி பயணப்பாதையில் அமைந்துள்ள இந்த கிராமம் கோடை காலத்தில் பல சுற்றுலா பயணிகளை வரவேற்பது வழக்கம். சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு போதிய இடவசதி இல்லாத ஊரில் இந்த முகாமிடும் தளம் திறக்கப்படாவிட்டால் சுற்றுலா பயணிகளின் வருகை கட்டாயம் குறையும் எனவும் இதனால் உள்ளூர் வணிகம் கடுமையாக பாதிக்கும் எனவும் அங்குள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து நகராட்சி மன்றம் சார்பில் காவல் நிலையத்தில் அதிகாரப்பூர்வமாக புகார் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை அடையாளம் காணும் நோக்கில் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. காசாவுக்கான உதவி படகில் சென்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் முழங்காலில் அமர வைக்கப்பட்டும் கைகள் கட்டப்பட்டும் இருப்பதை போன்ற காணொளியை இஸ்ரேல் அமைச்சர் ஒருவர் வெளியிட்டமைக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. இந்த மனித உரிமை மீறல் சம்பவம் தற்போது ஒரு மாபெரும் ராஜதந்திர சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் ஜீன் நோவல் பரட் தெரிவிக்கையில், குறிப்பிட்ட அந்த காணொளி முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் பிரான்சில் உள்ள இஸ்ரேலிய தூதரை உடனடியாக நேரில் அழைத்து இது தொடர்பில் உரிய விளக்கம் கோருமாறும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை இத்தாலி அரசும் இந்த அத்துமீறலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் இதற்காக இஸ்ரேல் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே உலக நாடுகளின் அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில் இஸ்ரேலிய அமைச்சர் பென் குவீர் செயற்பாட்டாளர்களை நடத்திய விதம் இஸ்ரேலின் ஜனநாயக மதிப்புகளுக்கும் நடைமுறைகளுக்கும் முற்றிலும் ஒவ்வாதது என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக உலக நாடுகளின் கவனம் இஸ்ரேல் மீது மேலும் அதிகரித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.